பிச்சைக்காரன் வந்தால் இல்லை போ அப்படின்னு சொல்கிறது, விபூதி பூசுறது இல்லை, குங்குமம் வைக்கிறது இல்லை, வீட்டில் தூவங்கள் போடுறதில்ல, மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதில்லை, நல்ல வார்த்தைகள் சொல்வதில்லை, கோயில் குளத்துக்கு போகிறதில்லை. இதெல்லாம் தினமும் நல்லா என்னங்க இப்படி தாங்க நாடே இருக்குது, அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்கிறாங்க. நாங்கள் சாமியாக கும்பிட்றோம், நாங்கள் நடுத்தரவில் நிற்கிறோமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம், வேறு மாதிரியாக சொல்கிறீங்களே சாமி. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் தான் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறானே. நீங்கள் கடவுள் கடவுள்னு கும்பிட்றோமே, நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோமே. நான் இல்லைன்னு சொல்லலை, இது உண்மைதான். ஆனால் அந்த கால நிர்ணயம்னு ஒன்று இருக்குது, கால நீதி தத்துவம்னு ஒன்று இருக்குது. நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும், கடவுளை கும்பிடாமல் இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாக, கும்பிட வந்தாலும் பணக்காரனாக. அவரவர் வினைவழி அவரவர்